மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விடிஞ்சதும் விடியாததுமா ஒரு தகவல் என்னன்னா, நம்ம செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அவரை எப்படியாவது நம்ம கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்து அவரை நம்முடைய ஆளாக மாத்திடணும்னு பாஜக ரொம்ப பிரயத்தனம் பண்ணாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை அரெஸ்ட் பண்ணி அதாவது வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் வாங்கிய வழக்கில் அவரை கைது பண்ணி ஒவ்வொரு ஆண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் வைத்திருந்தார்கள். குற்றச்சாட்டை பதிவு பண்ண முடியல. அப்புறம் அவருடைய தம்பியை தேடினாங்க, அசோக் அவரை தேடினாங்க. அப்புறம் நம்ம டாஸ்மாக் ஊழல்னாங்க, இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனாலும் அவர்கிட்ட இடி அமலாக்கத்துறை கைது பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் ரொம்ப வச்ச பிறகு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு சிறையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை ஜாமீனில் வெளியே அமிச்சிட்டாங்க. இது கடந்த ஆட்சி காலத்திலே நடந்துச்சு. திமுக ஆட்சியில் இருக்கும் போதே நடந்த நிகழ்வு. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் செந்தில் பாலாஜியை குறிவைக்கிற விஷயம் கார்னர் பண்ற விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்றைக்கு செந்தில் பாலாஜியோட வீட்டு சென்னையில் இருக்கிற அவருடைய வீடு எம்ஆர்சி நகரில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு நிறைய போலீஸார் காலையிலேயே போயிட்டாங்க. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு இதுவரையும் அதிகாரப்பூர்வ எந்த அறிவிப்பும் வரல. இந்த போலீஸ் லோக்கல் போலீஸா அல்லது வேறு ஏதாவது இடியுடைய உத்தரவின் பேரில் வந்திருக்காங்களா, லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போயிருக்காங்களா, எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் வந்தது கரூர் போலீஸ் அப்படின்றாங்க. இப்போ கரூர் போலீஸ்னோடனே நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா, திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சார நேரத்தில் அப்போ ஆட்சி திமுக கையில் இருந்தா கூட நிர்வாகம் அவங்க கிட்ட இல்லை, அது மொத்தமாக தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ பிரச்சார நேரத்தில் 41 நெரிசல் மரணங்கள் நடந்துச்சு. கரூர்ல 41 நெரிசல் மரணத்துக்கு விஜயனுடைய தாமதமான வருகை தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஜென்மங்கள் அந்த பழியை மொத்தமா திமுக மேல பழி போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழி திமுக மேல போட்டுட்டு தான் இருக்காங்க. தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்று ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு கேடுகட்ட ஒரு மனிதராகத்தான் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த கரூர் வழக்குல என்ன காரணம், யார் காரணம்னு சிபிஐ தனியா ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தூசி தட்டி அந்த வழக்கை மீண்டும் அதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஜோசப் விஜயே முதலமைச்சர் ஆன பிறகு கூட தொடர்ச்சியாக சிபிஐ வழக்கை தூசி தட்டி மீண்டும் அவங்க எல்லாரையும் அழைச்சி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கடந்த வாரம் அது பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு இடையிலேயே இன்றைக்கு இந்த கரூர் போலீஸார் சென்னைக்கு செந்தில் பாலாஜி தேட வேண்டிய அவசியம் என்ன, குறிப்பாக அவருடைய தம்பி அசோக்கை தேட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அவர்கள் எப்படியாவது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி அவரை இடைத்தேர்தலுக்கு முன்பாக, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 5 இடம் காலியாக இருக்கு. விஜயபாஸ்கர் காலி பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார். ஒரு 6 இடமாகி போச்சு. இன்னும் மதிமுக 2 எம்எல்ஏ காலியாக போகிறாங்க, ரிசைன் பண்ண போகிறாங்க. அங்கே 2 எம்எல்ஏ, இன்னும் சில அதிமுக எம்எல்ஏட்ட பெரிய தொகை பேசப்பட்டு வருகிறது. எப்படினாலும் தாவேகாவுடைய திட்டம் என்னன்னா, வருகிற இடைத்தேர்தல் 15 இடங்கள் ஒரு மினி தேர்தலாக நடத்தணும். அப்போ நமக்கு மெஜாரிட்டியாக அதன் மூலமாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க முடியும். ஏன்னா இப்போ நித்தியகாண்டம் பூர்ண ஆயுஸ் மாதிரி மைனாரிட்டி அரசு நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு 15 எம்எல்ஏக்கள் சேஃபர் சைடாக இருந்தால், இப்போ அமைச்சரவையில் இருக்கிற நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கிற கம்யூனிஸ்ட்டை துரத்தி விட்டலாம். அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் இல்லை, ஆனால் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையில் நான் எப்போனா வெளியே போவேன்னு சொல்கிற திருமாவளவனை துரத்தி விட்டுடலாம், காங்கிரஸை விரட்டி விட்டுடலாம், எல்லாரையும் விரட்டி விட்டுலாம். ஒருவேளை இல்லை நாங்கள் கூட்டாட்சி தத்துவம்னு கொடுத்தா கூட ஃபுல் மெஜாரிட்டிலேருந்து அவங்களால எதுவும் பேச முடியாது. சும்மா பேருக்கு ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு அமைச்சர், அவ்வளோதான். நாங்கள் பார்த்தீங்களா எல்லாருக்கும் சமத்துவமாக நாங்கள் அமைச்சரவை இடம் கொடுத்துருக்கோன்னு வெளியில் பேசி மக்கள்கிட்ட பொய் சொல்லி மீண்டும் தக்க வச்சுக்கலாம் தங்களுடைய பதவிகளை, தொடர்ந்து ஏமாத்தலாம் மக்களை அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு 15 இடத்திற்கான காலியாகிற இடைத்தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தாவேகா. அதன் வெளிப்பாடாக திமுகவில் ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. முதல்ல டார்கெட் பாஜகவுக்கும் டார்கெட் செந்தில் பாலாஜி தான், தாவேகாவுக்கும் டார்கெட் செந்தில் பாலாஜி தான். ஏன்னா செந்தில் பாலாஜி பாட்டை பாடி தான் ஓட்டு வாங்கினார் இவர். அந்த பாட்டை பாடி தான் 41 பேர் சாவடிச்சார். அந்த கரூர் இன்சிடென்ட்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி தான் காரி துப்பி ஒரு விஷயத்தை அவர் மக்கள்கிட்ட பொய் பரப்பி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தி சிரிக்குதுங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா விஷயம் இன்னைக்கு பாட்டில் 20 ரூபா 30 ரூபா ஆயிடுச்சு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு கோடி அடிச்சுட்டு போறாரு, கொள்ளடிச்சுட்டு போறாருன்னு சொன்ன ஜோசப் விஜய் மௌனசாமியாரா கம்முன்னு இருக்கார், வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஆனா இன்னைக்கு பாட்டில் 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு மேல வாங்குறாங்கன்னு போது நிர்வாக செலவுக்காக வாங்குறாங்கன்னு அந்த மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். கேடுகட்ட ஆட்சியா இருக்கு இது. இதுக்கு விளக்கம் சொல்லவோ அதுக்கு பதில் சொல்லவோ துப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு காலையில
பயங்கர பரபரப்பாக நிகழ்ந்த நிகழ்வு என்னன்னா, செந்தில் பாலாஜியை தேடுகிறார்கள். செந்தில் பாலாஜி இல்லை வீட்டில். இப்போ செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ என்னன்னா, இதுக்கு நீங்க எப்படி வேணா தலைப்பு போட்டுக்கலாம். செந்தில் பாலாஜி தலைமறைவு போட்டுக்கலாம். செந்தில் பாலாஜி எங்க போனார் தெரியல, செந்தில் பாலாஜி அடைக்கலம் கொடுத்த விஐபி அப்படின்னு என்ன வேணா நீங்க சொல்லிப்பாங்க, என்ன வேணா போட்டுப்பாங்க. ஆனால் இதை சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜி எதிர்கொள்வார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இந்த நடவடிக்கை என்பது காழ்ப்புணர்ச்சியின் மீதாக நடக்கிற நடவடிக்கை தான். என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலங்க, கோர்ட் உத்தரவிட்டு கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கலங்க, அதனால இப்ப ஆட்சி மாறினவுடனே காவல்துறை வேகமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஆனா நீதிமன்றம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யார் ஆட்சி காலத்தில் நீதிமன்றம் உத்தரவு போட்டா நடவடிக்கை எடுக்கலாமே. அப்ப இந்த வழக்கில் ஏற்கனவே பல முறை விசாரணை நடத்தப்பட்ட பிறகும் எந்த விதமான பூர்வாங்க அடிப்படை தகவல்கள் இல்லை, தரவுகள் இல்லைன்னு சொல்லி இந்த விஷயமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தது. இப்ப மீண்டும் அரசியல் நோக்கத்துக்காக தூசி தட்டப்பட்டு இந்த தேடுதல் வேட்டை நடக்கிறது. எப்படினாலும் சாயங்காலத்துக்குள்ள தெரிஞ்சிடும் செந்தில் பாலாஜிக்கு எதுக்காக தேடினாங்க, ஏன் தேடினாங்க, அவர் எங்க இருக்காரு, உண்மையிலே தலைமறைவா இருக்கிறாரா, நீதிமன்றத்தை நாடுகிறாரா, என்ன செய்ய போறார் அப்படின்றதெல்லாம் விரைவில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். நம்ம பொறுத்திருப்போம். இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இப்ப செந்தில் பாலாஜி தேடுறவங்க நாளைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தேடுவாங்க, நாளைக்கு KN நேருவை தேடுவாங்க, எல்லாரையும் தேடுவாங்க. ஏன்னா திமுகவை அழிக்க வேண்டும் என்பது விஜயனுடைய எண்ணம், அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பது ஆதவோட எண்ணம். இந்த ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய எண்ணம். இது எல்லாம் கூட்டு கலவை தான் இப்போ உட்கார்ந்து இருக்கிற தாவேக அரசாங்கம். அதற்கு வெண்சாமரம் வீசி ரெட் கார்பெட் போட்டு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பது ஒன்றிய அரசாங்கம். இது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. எது எப்படி இருந்தாலும், யார் தப்பு பண்ணியிருந்தாலும், இப்ப இன்னைக்கு இதே காவல்துறை நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா இதே ஆட்களை தேடுவாங்க, ஆதவ தேடுவாங்க, சோசப் விஜய் தேடுவாங்க, எல்லாரையும் தான் தேடுவாங்க. தவறு செஞ்சா நிச்சயமாக காவல்துறை தேடும். ஆனா காவல்துறையாக இருந்தால் மகிழ்ச்சி, அது ஏவல் துறையா மாறினாதான் பிரச்சனையே. என்ன பண்ண போறாங்க பொறுத்திருப்போம். செந்தில் பாலாஜியை காலையிலேயே தேடுகிறார்கள் என்ற தகவலும், காவல்துறை அவர் வீட்டில் குவிஞ்ச விஷயமும், அவருடைய தம்பி அசோக் மீண்டும் காணாமல் போயிருக்கிறார், தலைமறைவா இருக்கிறார் என்ற தகவலும் தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் ஓராண்டு காலமாக அசோக்கை கண்டே பிடிக்க முடியல. வெளிநாட்டுக்கு போயிட்டார், அங்க போயிட்டார், இங்க போயிட்டார். அப்புறம் பார்த்தா அவர் வழக்கம் போல இங்கதான் இருந்தார். ஆகவே மக்களே, எல்லா நேரங்களிலும் எது உண்மை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கு தாமதமாகும். போய் டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துடும். இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் ஏதோ குற்றம் செய்து விட்டார், அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு காரணம் சொல்லுவாங்க. அது விசாரணைக்கு பிறகுதான் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரிய வரும். ஆகவே வருகிற தகவல்களில் எது உண்மை என்பதை பகுத்தாய்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த நாட்டில் என்னென்ன போலிகள் நடமாடுறாங்க, என்னென்ன பொய்கள் பரவி கொண்டிருக்கிறது, ரூட் மாஃபியாவுடைய திட்டங்கள், தகுடு திட்டங்கள் என்னென்ன அயோக்கியத்தனங்களை மௌன சாமியார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். மீண்டும் பல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நன்றி, வணக்கம்.